Hi friends, welcome to Ayin's kitchen. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கல்யாண சாம்பார். கல்யாண வீடுகளில் சாம்பார் எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரி அச்சஸ்லாம் சூப்பராக இருக்கும். அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்னைக்கு கிச்சனுக்குள்ளே போயிடலாம். நாம் இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் Ayin's கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம சாம்பாருக்கு பருப்பு எடுத்து வேக வச்சுக்கலாங்க. 200 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா களைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. பருப்பு நல்லா மைய வெந்துடணும், அதுதான் இந்த சாம்பாரோட ஸ்பெஷலு. தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 20 எடுத்துக்கலாம். தக்காளி நார்மல் சைஸில் ஒரு 2 எடுத்துருக்கேங்க பழமாக. பச்சை மிளகா ஒரு 3 எடுத்துக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம். காய்கறி பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லாமே சேர்த்து போடணும். கேரட் கொஞ்சம், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், அவரைக்காய், பரங்கிக்காய் போட்டுக்கலாம், பூசணிக்காய் போட்டுக்கலாம். எது தேவையோ எல்லா காயுமே. சாம்பாருக்கு நிறைய காய் போட்டு செஞ்சோன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ காயெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. பருப்பை பார்த்திங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு மைய கரையை வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ சாம்பார் வச்சிடலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடலெண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு டீஸ்பூன், வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க. இந்த சாம்பார் கல்யாண சாம்பாருக்கு வெந்தயமும் மிளகும் மெயினுங்க. அது இல்லாமல் சாம்பார் வைக்கவே கூடாது. மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் முழுசாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா, தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மைய வெந்துடணும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாங்க. பெருங்காயத்தூள் எப்போவுமே நம்ம தாளிப்போட சேர்க்குறதுக்கு பதிலாக இப்படி சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூனுங்க. மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா அதுவும் அரை டீஸ்பூன் தான். நம்ம அந்த சாம்பாருக்குன்னே ஒரு பொடி, நான் அதை பின்னாடி சொல்கிறேன் அது என்னென்னு சொல்லிவிட்டு, அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நம்ம நார்மலாக எப்போவுமே வீட்டில் அரைக்கிற சாம்பார் பொடி அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா எண்ணெயில் மசாலா வதங்கிடணும். இந்த சாம்பாருக்குன்னே ஸ்பெஷலாக நான் அந்த பொடி சொன்னேன் இல்லைங்களா, சீரகம், சோம்பு, வெந்தயம் 3மே சம அளவு எடுத்துகிட்டு லேசாக பாத்திரத்தில் வெதுப்பிட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை தான் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மசாலாவோட அந்த காயும் நல்லா வதங்கணும். இந்த சாம்பாருக்கு மிளகாத்தூள் நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம சாம்பார் பொடியிலேயே மிளகாத்தூள் இருக்கும். அதனால் இதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கணும், டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குவோம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. காய் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 6-7 நிமிஷத்துக்கு காய் வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா 7 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நம்ம அந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நான் 4 விசில் விட்டு அதுக்கப்புறமா எடுத்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கரைய வச்ச பருப்பு தாங்க சேர்க்கணும் இந்த சாம்பாருக்கு.
சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டே இந்த மசாலாலாம் சேர்த்து தாளிக்கிறதோடய சேர்க்கறதுனால எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்மளோட சாம்பார். அவ்வளோதாங்க நம்மளோட கல்யாண சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட இந்த கமகமக்கிற கல்யாண சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறந்துடாமல் எங்கள் சேனலுக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.